ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யபர்யந்தாம் பக்கம் 95. பராத் தச்ருதேஹே கிருத பிரயத்தன அபேக்ஷேது அவயர்த்ய ஆதிப்யஹ. இப்போ கிருத பிரயத்தன ஆபேக்ஷக து விகித பிரசித்த அவயர்த்திய ஆதித்யகா. இப்போ விதை செடியாகி மரமாவதற்கு சாமானிய காரணம் ஜலம், தண்ணி விடணும். நாங்கள் இப்போது சாஸ்திராலயத்தில் நிறைய இப்போ மரமாக இருக்குது பார்த்துருப்பீங்க. ரெகுலராக தண்ணி விடணும் காலையில். அப்படி ரொம்ப வருஷம் தண்ணி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அது சாமானிய. அப்புறம் இப்போது நிறைய மரமாக வந்துடுது. அதில் சாஸ்திராலயம் தான் ஸ்வர்ண பூமின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் அது சாஸ்திரா முழுக்க கொட்டி கிடக்கும். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மாதிரி யார் வேணால் எடுத்துக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே மாமரம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே வேறு யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டு பழம்லாம் இருக்குது. அப்போது பழமரங்கள் இருக்கிறது. வெறும் மரமே நடலை. பழமரங்களோட நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களோட, அப்புறம் இலுப்பு மரம் இருக்குது, அந்த காற்று பட்டா நல்லது. இதெல்லாம் மரமான பிறகு தான் தெரியும். செடியில் ஒரே மாதிரி தான் தெரியும். இது அதுவும் நர்சரி சின்னதாக கொடுப்பான். அப்படிதான் ஒரு பையன் வந்திருக்கான், ஏன்னா ஏமாத்தன பையன். அவன் இது ருத்ராட்சன் செடின்னு சொல்லி நானும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து பெருசாக்கிட்டேன். என்னடா ருத்ராட்சமே வரல அப்படின்னு.
ஜி இது கடம்பு மரம் ஜி, எத்தனை 10 வருஷத்துக்கு பிறகு. அப்போ நான் அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிருப்பேன், எவ்வளோ பாதுகாப்பாக வந்திருப்பேன். என்ன அது விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்று வருமானு கேட்டது இதுதான் பதில். புரியுறதா? அப்போது விசேஷ காரணம் என்ன? விசேஷ காரணம் வந்து விதை, சாமானிய காரணம் வந்து ஜலம், தண்ணி. ஓகே, இப்போ 2 விஷயம் இருந்தால் தான் அந்த மரத்துக்கு ஃப்ரூட்ஸ் வரும்போது அது வரும். ஓகே, அப்போ சாமானிய காரணம் விசேஷ காரணம் இருக்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கையை தனது புண்ணிய பாபங்கள் கர்மத்துக்கு ஏற்ப முடிவு செய்கிறான். அந்த முடிவு செய்யறதுக்கு அவனுக்கு புருஷார்த்தம் ப்ளஸ் வாசனா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? புருஷார்த்தம் மாத்திரம் போராது, வாசனா ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிற அளவுக்கு புருஷார்த்தம் இருக்கணும், பிரயத்தனம் இருக்கணும். புரியுறதா? அப்போது பூர்வ ஜென்ம பாபம் வாசனையை உண்டாக்குறது. அதை மாற்றி கொண்டு வர்றதுக்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஃப்ரீவீல் வந்து புருஷார்த்தம். புருஷார்த்தம். அப்போது இந்த புருஷார்த்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விசேஷ காரணம் வந்து நமக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு களத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாருல்ல, அது கொடுக்கறது வந்து ஈஸ்வரன். அந்த களத்தை செட் பண்ணி கொடுக்கறது அவர் ஈஸ்வரன், அவர் சாமானிய காரணம். ஓகே, அப்போது நம்ம வந்து அந்த செட்டப் பண்ணி கொடுக்குறாரு பகவான். ஒரு குரு கொடுக்குறாரு, அப்புறம் புக்கு கொடுக்குறாரு. இந்த புஸ்தகம் வந்து இல்லையா, பையனே இல்லை, இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருக்காங்க. இந்த புக்கு இல்லாதவங்க விஷ்ணுஜி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. புரியுதா? இந்த பாடம் படிக்கிற புஸ்தகம் இல்லைன்னா அவர்கிட்ட 100 புஸ்தகம் அடிக்க சொல்லியிருக்கேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்க. என்ன ஓகே, அப்போ இப்படி மாட்டி விட்டாதான் நல்லாயிருக்கும். ஓகே, 19 அப்போ இதுலேருந்து ஒன்று தெரியும். நான் சொல்லும்போது நீ செய்யலைன்னா நான் மொத்தமாக எல்லோரும் இருக்கும்போது சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ நான் ஃபோனில் கூட வந்து என்ன எதில் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு, எதில் பண்ணுறேன், ஸ்பீக்கரில் போட்டிருப்பேன். என்னை சுற்றி 10 பேர் இருப்பாங்க, நீ பேசும்போது 10 பேர் கேட்டுன்னு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த ஃபோனையும் வச்சுட்டு வந்துட்டேன், அது வேறு விஷயம். இப்போ நீ பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். இப்போ அதை தெரிஞ்சுட்டு நிறைய பேருக்கு ஜாக்கிரதையாக வந்து சம்சாரம்லாம் இப்போ பேசுகிறதில்ல, ஜாக்கிரதையாக பேசுகிறான். அதே போல் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நியாயமானதை சொல்லலை, நீ செய்யலைன்னா பப்ளிக்கில் சொல்லி விட்ருவேன். அதுவும் இல்லைன்னா பேப்பரில் கொடுத்துருவேன் நான். ஆமாம், என்னை வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ வேறு எடுக்கிறான். புரியுதா? இன்டர்வியூலையும் சொல்லி விட்ருவேன். அவன் பேர், விலாசம், நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும். ஆமாம், வைரல் ஆகிடும் அந்த விஷயம். அதனால் மாட்டுக்கு தண்ணி தான் காட்ட முடியும். அந்த தண்ணியை மாடு தான் தண்ணி குடிக்கணும். பொட்டு வச்சு கலக்கி நல்லா பண்ணலாம். ஆனால் குடிக்கிறது யார் குடிக்கணும்? மாடு தான் குடிக்கணும். உனக்கு பகவான் வந்து ஒரு களத்தை ஏற்படுத்தி, ஒரு குரு கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, ஆத்ம விசாரன்னு ஒரு சிஸ்டத்தை கொடுத்து, எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே உனக்கு என்ன பண்ண முடியும்? நீ தான் குடிக்கணும். புரியுறதா? அதனால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. இது நீ செய்ய வேண்டிய புருஷார்த்தத்தில் வருது. அதனால் பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார். புருஷார்த்தத்தை பயன்படுத்துறது அந்தந்த மனுஷனை பொறுத்திருக்கு. அப்படி பண்ணினா தான் கர்மா கர்த்தೃತ್வம் பண்ண முடியும். அப்போ பகவானும் மனிதனுடைய கர்மாவை, இதில் பியூட்டி என்னன்னா, நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம பண்ணுற கர்மாவை வச்சு தான் பகவானும் கர்மா பண்ண முடியும். புரியுதா? அப்போ ஒருத்தர் இன்டர் டிபெண்டன்ட், பரஸ்பர பாவயந்தகா. புரியுறதா? அப்போ இதுலேருந்து எப்படி தெரியுது? இப்போ நமக்கு மேலே, பூலோகத்துக்கு மேலே உள்ள லோகத்துக்கு பேர் என்ன? மேல் உலகம். ஓகே,
மேல் உலகத்தில் போகிறவன் யாரு? அதிகமாக புண்ணியம் பண்ணினவன் மேல் லோகத்துக்கு போவான். கீழ் லோகம் இருக்கு, அதில் விதலை சுத்தலை பாத்தால எல்லாம் இருக்கு, அதுக்கு யார் போவான்? பாபம் அதிகமாக உள்ளவனுக்கு போவான். புரியுதா? கொஞ்சம் மிஸ்ரம், பாப புண்ணியம் இருக்கும், சுக துக்கம் இருக்கும். புரியுதா? ஆனால் நான் துக்கம் தான் சுவாமி அதிகமாக படுத்துனா உன் அக்கௌண்ட்டில் 60% போட்டிருப்பான்னு அர்த்தம். அது வந்து 40 to 60 அந்த ரேஞ்சில் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். புரியுதா? அவன் பாயிண்ட்டு அரை பாயிண்ட்லேயே மிஸ் ஆனவெல்லாம் இருக்கான் இப்போ. புரியுதா? அதனால வந்து அது ஒரு பெரிய கர்மா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படிலாம் பண்ணியிருக்கான். இந்த லோகத்தை படைச்சதுலேருந்து யார் பொறுப்பு? இப்போ ஒரு பையனை மேல் உலகத்துக்கு அனுப்புறதோ கீழ் உலகத்துக்கு அனுப்புறதோ பகவான் பண்ணணும்னா எதை வச்சுட்டு பண்ணுறாரு? இவன் பண்ணினா கர்மாவை வச்சு தான் பண்ணணும். அப்போ லோகத்தை 7 14 லோகம் படைக்கிறதுக்கு நான் கர்மா பண்ணினா தான் அவர் வந்து ரெடி ஆகுவார். புரியுதுல்ல? அப்போ அவர் லோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கும் நான் வேணும், நான் கர்மா பண்ணணும். நான் கர்மாவை சரியாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு அவருடைய ஹெல்ப் வேணும். புரியுதா? அப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ஓகே, அப்போ இந்த புருஷார்த்தம் சொன்னாலே என்ன அர்த்தம்னா டெலிபரேட் ஆக்ஷன் அர்த்தம். புருஷார்த்தம் சொன்னால் டெலிபரேட் ஆக்ஷன். நீ டெலிபரேட் ஆக்ஷன் இல்லாமல் சுவாபாவிகமாக பண்ணினா காலையில் 7 மணி 8 மணிக்கு சுவாபாவிகமாக எழுந்துக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனா உன்னை புஷ் பண்ணி வாசனையில் நீ வேலை பண்ணுறேன்னு அர்த்தம். அலாரம் வச்சுட்டோ யாரையாவது சொல்லியோ எழுந்தினா நீ வந்து டெலிபரேட் ஆக்ஷன் அதுக்கு. ஓகே, அதுவே போனால் போட்டும், பகவானே இருக்காரு, நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வாசனை புஷ் பண்ணுறது. புரியுதா? அப்போது வே ஆஃப் லைஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புருஷார்த்தம். அப்போ மனுஷனுக்கு ஃப்ரீவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வச்சுட்டு என் தலையெழுத்து இப்படி தான் நடக்கும், எனக்கு வாய்ச்சதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு புலம்புற குரூப் இருக்குது, தலையெழுத்து கும்பல். புரியுதா? அந்த கும்பலை திருத்தவே முடியாது. இன்னொரு கும்பல் இருக்கு, அது தலகாணும் கும்பல், அகங்காரம். நான் தான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன், ஐ ஆம் டூ இட், இது நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரா மிஸ்ஸிங். ஒன்று ஃபேட்டலிசமாக இருக்கான், விதியை நம்பிகிட்டே இருக்கான். இன்னொருத்தன் வந்து பிரயத்தனத்தை பண்ணிருக்கான். நடுவில் சேர்ந்து பிரயத்தனம் பண்ணி அந்த வாசனையை ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறம் ஈஸ்வரனை இன்வோக் பண்ணி கொண்டு வந்து பண்ணேன்னா சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு மாதிரி சக்ஸஸாகவே வருதுஞ்சி அப்படி சொல்லுவான் பொறாமையில். நான் வந்து 3த்தையும் ஆப்ரேட் பண்ணுறேன், வாசனையை ஓவர்டேக் பண்ணுறேன், கர்த்தாவை வேலை பண்ணுறேன். புரியுதா? அப்புறம் ஈஸ்வரனே கொண்டு வரேன். நான் எல்லாத்தையும் பண்ணுறதுனால பிளானும் போட்டு பண்ணுறதுனால சக்ஸஸ் ஆகிறது. புரியுதா? அதுக்காக விஜய் ஸ்தூபின்னு ஒரு ஸ்தூபி நட்டிருக்கேன் சாஸ்திராலயத்தில், அந்த சக்ஸஸை காட்டுறதுக்காகவே. புரியுறதா? அப்போ இதில் நீ எப்படி பண்ணுற? இறைவனுடைய அனுகிரகமும் வேணும், உன்னுடைய பிரயத்தனமும் வேணும். அப்போ பூர்வ ஜென்ம வாசனையை மனுஷன் வந்து சரியாக பண்ணணும். இப்போ காலையில் பிராணாயாமம் சொன்னோம், சந்திர அனுலோமா சூரிய அனுலோமான்னு பிரார்த்தனை. அது என்ன? அது வாலண்டரியா இன்வாலண்டரியா? வாலண்டரியா பண்ணுறது. நீ எப்படி சொல்கிறேனோ அப்படி பண்ணணும். இடது மூக்கில் தான் சுவாசிக்கிறேன்னா நான் வலது மூக்கில் சுவாசிப்பேன் அப்படி சொன்னேன்னு அர்த்தம். சுவாசிச்சுக்கோ, அது சூரிய அனுலாமா. அப்போ அதுக்கு வந்து அது வந்து வாலண்டரி ஆக்ஷன். நீ வந்து இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்வாலண்டரியாக ப்ரீத் போயிட்டு வந்துன்னு இருக்கு. புரியுறதா? அதை வந்து சப்போஸ் உன்னுடைய கையில் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, ஜனத்தொகை குறைஞ்சு போயிடும். இப்போ புரியுறதுல? எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துடுவான், பிரீத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துடுவான். அதனால வந்து
அது வந்து இன்வாலண்டரியா வச்சுட்டான், புரியுதா? ஆனா கர்மத்தை அப்படி வைக்கல. நீ வந்து வாலண்டரியா பண்ணாதான் புருஷார்த்தமே நகரும். அப்படி நீ வந்து பண்ணும்போது, எஃபர்ட் போடும்போது, அப்ப கூட சக்சஸ் ஆக மாட்டது. ஏன் ஆக மாட்டது? நீ என்ன சொல்லுவன்னா ஏபிசிடின்னு ஒன்று இருக்கு கடன் வாங்குறதுல. அவன் அதோ கதியா போவான்னு அர்த்தம். கல்லை கட்டிண்டு நடுக்கடலில் போறவன்னு அர்த்தம். இவங்க கிட்ட கடன் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும், அவங்ககிட்ட கடன் வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கணும், மூணாவது ஆளுகிட்ட கடன் வாங்கி நாலாவது ஆளுகிட்ட கொடுக்கறது. இப்போ ஏபிசிடி இருக்காங்க. இந்த மாதிரி ஏபிசிடி ஆள், இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா இப்படி தான் புருஷார்த்தத்தில் பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ணுவான்? அந்த வாசனையை விட்டுடுவான், ஈஸ்வரனை விட்டுருவான். பக்கத்து வீட்டு ஆள், எழுத்து வீட்டு ஆள், மாமியார், மருமகள், எதோ அவன் சொந்தமாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு லிஸ்ட்டு சொல்லிடுவான், புரியுதா? இவனை தவிர மற்ற எல்லாரையும் சொல்லிடுவான். ஆனால் எங்கே திருத்த முடியும்? ஈஸ்வரன் மேலே இருந்து சிரிச்சுன்னு இருப்பார். உன்னை திருத்தவே முடியாதுடா, அப்போது கிளாஸும் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை உனக்கு அப்படின்னு. அப்போ உன்னுடைய பிரயத்தனம் சரியா இருக்கணும். அதுக்கு பேரு பிரயத்தனம். பாரு, எத்தனை மாத்திரம் இல்லை, பிரயத்தனம், சரியான முயற்சி இருக்கணும். புருஷார்த்தம். இப்போ டெலிபரேட் ஆக்ஷன் பிளஸ் வாசனா பிளஸ் ஈஸ்வர அனுகிரகம். அப்பதான் இவன் கர்த்தாவே ஆக முடியும், கர்த்தருத்துவம் பண்ண முடியும். ஓகே, கர்த்தருத்துவம் ஒன்று இருக்குல்ல, தப்பு தப்பா வந்து கர்த்தருத்துவம் இருக்கக்கூடாது, கர்த்தருத்துவம் இருக்கு. ஏற்கனவே கர்மமே பண்ணலை இவன், கர்த்தருத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன, வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு கர்த்தருத்துவம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இவன் கர்த்தாவே ஆகலை, இன்னும் ப்ராப்பராகவே ஆகலை. இன்னும் அதை ப்ராப்பராக பண்ணி கர்த்தாவாகி கர்த்தருத்துவம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது அத்தியாசம்னு புரியணும், புரியுதா? ஆரம்பத்திலேயே அத்தியாசம் நல்லா ஸ்ட்ராங்காக புரிய வச்சுடுவோமா, அத்தியாச பாஷ்யம் வேற சொல்லிடுவோமா? அதனால இவன் வந்து ஏற்கனவே கர்மா தகராறா, ஈஸ்வரனை கும்பிட்றது தகராறா, எல்லாத்தையும் விட்டுருவான் நேராக. அந்த மாதிரி இருக்கு. சில ஆச்சாரியர்கள்லாம் வந்து அந்த சாந்தோக்கிய உபநிஷதம் தான் முதல்ல 4 பகுதி 5 பகுதி உபாசனையும் இடமாட்டான், ஈஸ்வரனே தேவையில்லை. அவன்லாம் வந்து பூர்வ மீமாம்சர்களில் உத்தர மீமாம்ச நிரீஸ்வரவாதி. அது முன்னாடி இல்லை, இப்போ இருக்கு, புரியுதா? உத்தர மீமாம்ச நிரீஸ்வரவாதின்னு பேர் வச்சிருக்கேன். டைரெக்டாக வருது, காட்சி கஷேத்திரம் நோத்துல டைரெக்டாக வருது, புரியுதா? ஈஸ்வரன் விட்டுருவான், இப்போ புரியறதுல அதெல்லாம். அப்போ கர்த்தா கர்மம் பண்ணுவதற்கு ஈஸ்வரா சாமானிய காரணம், மனித முயற்சி, புருஷார்த்தம் பிளஸ் வாசனா விசேஷ காரணம். ஓகே, இந்த விசேஷ காரணம் இருக்க உன்னுடைய பஃபே சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. பஃபே சிஸ்டத்தில் அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அதுதான் ஃப்ரீ வில். உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கூடாது. உனக்கு பிடிச்சது வேண்டியது அதெல்லாம் போய் நீ போட்டுக்கலாம், பஃபே சிஸ்டத்தில் போட்டுக்கலாம். வந்து திருப்பி போய் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் போட்டுக்கலாம். அது ஃப்ரீவில், உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை போட்டுக்கலாம், இதை போட்டுக்காமல் இருக்கலாம், அது ஃப்ரீவில். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஐட்டமாக பஃபே சிஸ்டத்தில் வச்சுன்னு இருக்கும்போது, அந்த கல்யாணத்தில் நான் போகும்போது அன்னைக்கு ஏகாதசியாக இருந்து நான் ஏகாதசி அப்போ என்ன பண்ணுவேன், எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சாப்பிடக்கூடாதுடா, நான் இன்னைக்கு ஏகாதசி. அப்போ டெலிபரேட் ஆக்ஷன். ஆக்ஷன்னா ஆக்ஷன் பண்ணுறது தான் ஆக்ஷன் இல்லை, இன்ஆக்ஷன் கூட ஆக்ஷன். இங்கே சாப்பிடல, டெலிபரேட் ஆக்ஷன் அது. ஏன் ஏகாதசி விரதம், நீ சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாது, கொடு, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போகிற கட்டைக்கு లేదుండి లేదు, புரியுதா? ஃப்ரீவில் போறலை. அப்ப சாய்ஸ் இருக்கும்போது சூஸ் பண்ணணும், அதுதான் ஃப்ரீடம், புரியுதா? அப்ப ஃப்ரீடத்தை சரியா பயன்படுத்தணும். அனுகிரக பிளஸ் பிரயத்தனம் இஸ் ஈக்குவல் டு கர்மா. அனுகிரகம் இல்லாம பிரயத்தனம் மட்டுமே வெற்றி அடைய முடியாது, பிரயத்தனம் இல்லாமல் அனுகிரகம் மட்டுமே வெற்றி அடைய முடியாது. எல்லாம் பகவான் மேல பழி போட்டுருவார்கள்.
பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். கோயில் கோயிலாக சுற்றுவார். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வர்றதுக்கு நீ தண்டை உழைக்கணும். பகவான் உழைக்க கூட. பகவான் எதுக்கு கூப்பிட்ற? எனக்கு நல்ல புத்தி கொடு. அதுக்கு வேணால் பகவான் கூப்பிடலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பகவானை கூப்பிடக்கூடாது, பாவம். அவர் கொடுக்க மாட்டார். புரியுறதா? முதல்ல எதுக்கு பகவானை கும்பிட்றது, எதுக்கு பகவானை கும்பிடக்கூடாதுன்னு வேணும். இந்த கிளாஸ் புரியறதுக்கோ இல்லை நல்ல குணங்கள் வர்றதுக்கோ காலையில் எழுந்துக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது முடியாமல் போனால் பகவானை கும்பிடணும். நிறைய நிறைய சம்பளம் வரணும், உழைக்காமையே வரணும். அதுவும் இப்படிலாம் தப்பாக பண்ணி அந்த ஆளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படிதான் ஈஸ்வரன் ஒரு ஃபேக்டர் இருந்தால் கூட அதுக்கு ப்ராப்பராக நம்ம உபயோகப்படுத்தணும். இப்படிதா இங்கே என்ன சொல்கிறாரு? கிருத பிரயத்தன அபேட்சகா து விகித பிரதிஷித்த அவயர்த்திய ஆதிப்யகா. கிருத பிரயத்தன ஆபேட்சகா மனிதனின் முயற்சியை பொறுத்தே இருக்கிறது. மனிதனின் முயற்சியை பொறுத்தே உள்ளது. என்னது? கிருதம், செய்யப்பட்ட கர்மா. எப்படிப்பட்ட கர்மா? பிரயத்தன, சரியான முயற்சி. தேர்ஃபோர் ஜீவேன கிருதக பிரயத்தனா. ஜீவேன கிருதக பிரயத்தனா. மனுஷனால எது செய்யப்பட்டிருக்கோ அந்த செய்யப்பட்ட கர்மாவுக்கு பேரு பிரயத்தனம். நீ ஒழுங்கா நார்மல் டயத்தில் வேலையை ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேம்பில் தானாக லீவ் எடுத்துக்கிட்டு வரலாம். இப்படிதான் உரிமையோடு வரலாம். வீட்டில் இருக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நான் போய் தான் ஆவேன், சரி ஒழிஞ்சு போ விட்டுருவாங்க. புரியுதா? அப்போ நம்ம செய்ய வேண்டிய கர்மத்தை ப்ராப்பராக பண்ணணும். புரியுதா? அது மாத்திரம் இல்லை, மனிதன் செய்த செயலோட முயற்சியானது ஆபேக்ஷகா. ஆபேக்ஷகனா என்ன? டிபெண்டன்ட், சார்ந்துள்ளது, பொறுத்து. பகுபரி சமாசா அப்படின்னா பிரிச்சு சொல்றது. கிருத பிரயத்தனஸ்ய ஆபேக்ஷா யஸ்ய சகா ஈஸ்வரா. இறைவனின் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றாலும் கூட ஜீவனின் செயல் பொறுத்தே அது அமையும். மனுஷனுடைய செயல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இறைவனும் அனுகிரகம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வாயை திறந்து அப்படியே போட்டுட மாட்டார். புரியுதா? பிரயத்தனமும் இருக்கணும். அப்போ ஈஸ்வரனுடைய செயல் கூட மனிதனுடைய முயற்சியை சார்ந்துள்ளது. அதாவது ஈஸ்வரனே கூட கர்ம விதியை மீற முடியாது. அப்படி அர்த்தம். தூனா என்ன? வியாசாச்சாரியார் சொல்றாரு, ஏகதேசி பூர்வ மீமாம்சகனை இங்கே நிராகரிக்கிறார். அவனுக்கு ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னால, நோனோ, ஈஸ்வரன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்படிதான் சாமானியம் இருக்கணும். தண்ணி இல்லாமல் செடி எப்படி வரும்? அப்படிதான். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சுபாஷிதம், பியூட்டிஃபுல் சுபாஷிதம். ஓகே, புத்திர்கி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தியாஹீனஹா பசிபிர் சமானஹா. நமக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? புத்தி அதிகோ விசேஷா. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்றது நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இனவர்த்தி பண்ணி அது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி அப்படி பண்ணுறது. காக்கா பண்ணுறது, புழு பண்ணுறது, ஏன் செடி கூட பண்ணுறது. புரியுதா? அதே தான் உன்னுடைய வேலைன்னு நீ வச்சுன்னா புருஷார்த்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த பக்கம் தர்மம், அந்த பக்கம் மோட்சம், ரெண்டு புருஷார்த்தம் இருக்குது. நீ ஒரே ஒரு புருஷார்த்தத்துக்காக வாழ்க்கை முழுக்க மனுஷ வாழ்க்கை இல்லை. மனுஷ வாழ்க்கை ஹையர் லெவல். அப்படிதான் இருக்கிறதுலே பெரிய வசத்தியாக இருக்கிறது. அப்போது வியாசாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, விகித பிரதிஷித்த அவயர்த்திய ஆதிப்யகா. இங்கே வியாசாச்சாரியார் ஹேத்து காரணத்தை சொல்கிறாரு. சாஸ்திரம் சொல்கிறது விதி நிஷேதம். விதி நிஷேத வாக்கியத்தை செயல்படுத்த முடியும். ஒரு மனுஷனுக்கு புருஷார்த்தம் கொடுத்ததுனால தான் வேதம் சொல்கிறத விதி நிஷேதத்தை செய்ய முடியும். டூஸ் டோன்ட்ஸ், இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு செய்யறதுக்கு அவனுக்கு ஃப்ரீவில் வேணும். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம்.
அது புருஷார்த்தத்தை பொறுத்து இருக்கிறது. ஏன் புருஷார்த்தத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னா, சாஸ்திர புருஷார்த்தம் சொல்லிருக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷ. இந்த ஜீவ யாத்திரையில் இந்த சொல்லு ரொம்ப ரொம்ப பிடித்தமான சொல், புருஷார்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா தெரியல, இந்த புருஷார்த்தம் மாத்திரம் நீங்கள் கரெக்டாக காயின் பண்ணி, அட்லீஸ்ட் காசிக்கு வந்ததில்லை. புருஷார்த்தம் ப்ளஸ் வாசனா இஸ் ப்ளஸ் ஈஸ்வரா இஸ் ஈக்குவல் டு கர்மா. கர்மா பண்ணணும்னா இது மூணும் கம்பைன்ட் ஆகணும். புரியுதா? அப்புறம் இது சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ கிரிமினல் லாயர்னா என்ன அர்த்தம்? லாயர் கிரிமினல்னு அர்த்தமா? புரியுதா? அப்போ அது எந்த சமாசால போடுறது? கிரிமினல், இவர் கிரிமினல் லாயர், இவர் திராவிட மினிஸ்டர் அப்படின்னா தெரியுது. அவன் ஜெயிலில் போட்டால் கூட அமைச்சர் தான். உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கானே, ஒரு வெக்கம் வேண்டாம், மானம் வேண்டாம், எப்படி சம்பளம் வாங்குவ? இவன் எப்படி சம்பளம் கொடுக்கலாம்? அது ஜனங்க எப்படி பார்த்துக்கலாம்? அட ஆத்தி, என்ன நடக்கிறது? புரியுதா? இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. புரியுதா? கோர்ட்டு சொன்னால் கூட கேட்க மாட்டேன்னு சொல்கிறவன் ஏதாவது ஒரு ஊரில் பிறந்திருக்கலாம். மணிநீதி சோழன் பிறந்த ஊரில் பிறலாமா? ஒரு மணி அடித்து பசுவுக்கு நீதி கொடுத்த இந்த நாட்டில் குற்றம் சொன்னால் கூட மாட்டேன்னு அடம் பிடிச்சான், கையை காலை உதறி என்னென்னோ பண்ணி டாடாடா. இதெல்லாம் 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 எப்படி ஆர்டிக்கல் 370 நம்ம கண்ணு முன்னாடியே போச்சோ, எப்படி டூமு உடச்சி அயோத்தியா ராமர் கோயில் வந்ததோ, எப்படி இந்த காசி விஸ்வநாதர் கோயில் பிரம்மாண்டமாக ஆச்சோ, நம்ம கண்ணுலேயே இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படிலாம் பாடினான்ல பாரதி, அப்படிப்பட்ட தமிழ்நாடை பார்த்துடணும் எப்படியாவது. புரியுதா? அதுக்காக நம்ம ரெகுலராக கிளாஸு கேட்கணும். புரியுதா? ஓகே. அடங்காமை யார் இருள் உயித்து விடும் வச்சுக்கோ. என்னைக்கு இருந்தாலும் மாட்டிப்பான்னு வச்சுக்கோ. வள்ளுவர் பொய்யாமொழி புலவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அதனால கண்டிப்பாக மாட்டிப்பான். விகிதகா, விகிதகனா விதி, பிரதிஷித்தகா டோன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ஸ், நிஷேதகா அப்போ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. இவை திராவிட மாடலுக்கு உள்ளவனுக்கு பொருந்தாது. எது செய்யக்கூடாததோ அது செய்வான், எது செய்யணுமோ அது செய்ய மாட்டான். புரியுதா? அதனால பொய் பேசக்கூடாது. சத்தியம் பத தர்மம் சர. சத்தியத்தை பேசுறதுக்காக ஒருத்தன் அங்கேருந்து ராஜ்யத்தை விட்டுட்டு சுடுகாட்டில் இருக்கான். இன்னும் எவ்வளோ பெரிய சரித்திரம் இது! அது சொன்ன புரியும் அவனுக்கு? புரியாது, தெரியாது, மண்டலே உரைக்க முடியாது. புரியுதா? ஏன்? சம்ஸ்காரம் இல்லை. புரியுது? இப்போ கல்வி முறை மாற்றப்பட்டிருக்கிறது, அதனால இதெல்லாம் ப்ராப்ளம். அவயர்த்தயா வேலிடேட்டி. வையர்த்தம்னா பொருளற்றவை, இன்வேலிடிட்டி. அவையர்த்தம் அப்படின்னா வேலிடிட்டி, பொருளுடையவை. தேர்ஃபோர் விகித பிரதிஷித்த அவயர்த்தகா. வேதம் சொல்கிற விஷயம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது, அதுக்கு பொருள் இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. தேர்ஃபோர் தர்ம அர்த்த காம மோக்ஷா விதி நிஷேத கடைபிடிக்கிறவனுக்கு அது சக்ஸஸ் ஆகும். இப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணுறவனுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி வேணால் வாழலான்றவனுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. காலையில் 6 மணி 7 மணிக்கு அந்த ஆத்ம விசாரத்துக்கு வரணும், அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணணும், பல்லு தேய்ச்சிருக்கணும், குளிச்சிருக்கணும், பொட்டு வச்சிருக்கணும், பார்க்குறதுக்கு லட்சணமாக லக்ஷ்மி மாதிரி இருக்கணும். என்ன வேறு ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது. புரியுதா? அது ஆன்லைனே இப்போ பழக்கமாயிடுச்சா? ஆன்லைன்லேயே ஏதோ ஒரு மாதிரி வருது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுறது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால்
அது லட்சணமாக வரணும். கோயிலுக்கு போகிற மாதிரி இப்போ பாபாவை பார்க்க போகிறல அந்த மாதிரி வரணும், அந்த பவித்திரத்தோடு வரணும். நாங்கள் வரமே அதுவே எதேஷ்டன்னு ஞாபகம் வச்சு. நீ வரது எதேஷ்டம் தான், உண்மைதான். ஆனால் எப்போ வரையோ அப்போ லட்சணமாக வா, லக்ஷ்மிகரமாக வா அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஸ்ரத்த இருக்கணும், வேதத்தில் ஸ்ரத்த இருக்கணும், வாழ்க்கையில் ஸ்ரத்த இருக்கணும். ஆதி, ஆதினா மீதி, மீதி மற்றவெல்லாம் வேறு காரணங்கள். இப்போ ஃப்ரீவில் என்பது புருஷார்த்தம் என்றால் சொந்த அனுபவம் இருக்க, அது உண்மையில் ஃப்ரீவில். சுதந்திரமா அடிமையா, டிபெண்டா இண்டிபெண்டா? யாருக்கு தெரியும் டிபெண்டா இண்டிபெண்டான்னு? நேக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஓய், நான் சுதந்திரமா இருக்கேனா இல்லை அடிமைப்பட்டிருக்கேன் நான்? அப்போ எங்க சாய்ஸ் இருக்கிறதோ அதை நான் தான் செய்ய முடியும். சாய்ஸ் இருக்கிற இடத்துல சூஸ் பண்ணலாம். இதை இப்போ வந்து காலையில் எழுந்துக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சாய்ஸ் இருக்கு. நீ வந்து தூங்கிக்கலாம், எழுந்துக்கலாம், ஆத்ம விசாரத்தில் கலந்துக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணிக்காம நிறுத்திக்கலாம். இதில் சாய்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ சாய்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஃப்ரீடம் இருக்கு உனக்கு. ஃப்ரீடம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீ புருஷார்த்தத்துக்குள்ள வரையா வரலையான்றது தெரியும். இதுதான் நம்மளை பற்றி பேசுறது. இந்த வகுப்பு தான் என்னை பற்றி திருத்துறது. அதுவே என்னால் கேட்க முடியலன்னா வேற எங்கே முடியும்? சான்ஸே இல்லை. ஓகே, மனுஷ பிறவி கொடுக்குறா இல்லையா? அப்புறம் ஒரு அடுத்த பிறவி வந்து ஏதோ ஒன்று பிறவி வரும், இப்படிதான். அதுக்கப்புறம் ஒரு 100 பிறவி கிடச்சி இதே போல் ஒரு மனுஷ பிறவி கிடைக்கும். இதே மாதிரி ஒரு டீச்சர் பாடம் எடுத்துன்னு இருப்பா, இப்படிதான். அதில் வருவ நீ அங்கேயும் விட்டுட்டு வச்சுக்க, திருப்பி ஒரு 100 பிறவி. ஆனால் ஒரு சான்ஸு ஒரு நல்ல இருக்குது. அது என்னன்னா, மனுஷ பிறவி தவிர மீதி பிறவி எடுத்துனா எக்ஸ்ட்ரா கர்மா வராது. ஃபார் இன்ஃபர்மேஷன், அதுலேயும் ஒரு நல்லது வச்சுருக்கான். ஓகே, நீ இப்போ கழுதியாக பிறந்துட்டுன்னு வச்சுக்கேன், ஒரு ஒன்றும் சொல்லலை, ஒரு கழுதியாக ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா கர்மா வராது. அது ப்ரோக்ராம்டு, அதுக்கு புருஷார்த்தம்லாம் இல்லை, அதுக்கு வாசனைலாம் கிடையாது. உதைக்கணும், எஜமானையும் உதைக்கும். நான் பார்த்தேன், நான் ஓம்காரேஸ்வரில் அவன் ஓட்டிட்டு வந்தான், அவனே ஒரு உதவ விட்டுது. அச்சாம்பரம், அவனும் படிக்காதவன் வேற, அவனே குளிச்சு இத்தனையும் வருஷம் தண்ணி ஓடுறது. நான் பார்த்து, கழுதியும் குளிக்க, நீயும் குளிக்கல, நர்மதில் தண்ணி ஓடுற, புருஷார்த்தமே இல்லை. அந்த ஜல்லியை மாத்திரம் நிறைய மூட்டை மூட்டையை ஏற்றுறான் அந்த கழுது மேலே. புரியுறதுல? நமக்கு இதெல்லாம் லெசன் கோவிந்த பாத்திர சொல்லி கொடுக்குறாரு, எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. இப்போ புரியுறதில்ல? சும்மா வீடியோ பார்க்குறதே, நர்மதா ஃபுல்லாக தண்ணி போகிறது, கழுதை இருக்குது, கழுதை உதைக்கிறது, உடனே ஒரு குச்சி அதை பிக்கிற மாதிரி அடிச்சாம்பார். ஆனால் ஒரு அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளை மாதிரி துக்கப்படாது, சம்சாரம் பண்ணாது அது. ஓகே, ஆனால் எக்ஸ்ட்ரா கர்மத்தை அது சேர்த்துக்காது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ நமக்கு இருக்குல்ல, அப்படி கிடையாது. நமக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் ஜிபே தானே பண்ணுறீங்க. அது வந்து முன்னாடியே பகவான் அட்வான்ஸாக பண்ணி வச்சுட்டு போயிட்டார் ஜிபே. நீ டக்குன்னு ஒருத்தருக்கு பரோபகாரமாக பண்ணுறியா, ஜிபே பண்ணிடுவார் அங்கே உன் அக்கௌண்ட்டில். ஓகே, இன்னொருத்தருக்கு தப்பு ஜிபே, அதுக்கும் ஜிபே பண்ணுறீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஓகே, கிரெடிட் கார்டுன்றது கடன் வாங்குறதா. ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சேன், இந்த கிரெடிட்னா கிரெடிட்டா இல்லை, அப்படி இருக்கணும் இல்லை அப்படின்னு. இந்த சயின்ஸ் பசங்க எல்லாமே தப்பு தப்பாக சொல்லுவான் போல இருக்கு. வியாதி வந்ததை வந்து பாசிட்டிவ்ன்றான், வியாதி இல்லாததை வந்து நெகட்டிவ்ன்றான். இந்த அக்கிரமத்துக்கு எங்கே போவான்? வியாதி இல்லைன்னா பாசிட்டிவ் சொன்னான், வியாதி இருந்தால் நெகட்டிவ் சொன்னான். அதுபோல் இந்த கிரெடிட் கார்டு கூட ரொம்ப நாளாக வந்து, ஓ கிரெடிட் கார்டா, வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்தது கடங்கார கார்டு. அது
புரியுதா? அப்போ இவன் என்ன பண்றான், புருஷார்த்தத்தில் என்ன கிரெடிட் கார்டா ஒரு 10 கார்டு வாங்கி வச்சுக்கிட்டான். இது சொம்பு வேணும்னா போய் வாங்கிக்கலாம், குடம் வேணும்னா குடம் வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு பூஜாரினா நமக்கு பூஜாரி தானே ஞாபகம் வரும். புரியுதா? கிரெடிட் கார்டு என்னடா பிரயோஜனம், எப்போ வேணா என்ன வேணா வாங்கிக்கலாம். ஓ, அப்போ எனக்கு ஒரு 5 கார்டு கொடு உன் பேரில், உன் பேரில். அதை கவனி, எனக்கு தெரியாது. அப்புறம் இப்போ எதுவுமே வாங்க வேண்டாம், கடன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. புரியுதா? அப்படி ஒரு நல்ல சிஸ்டம், அப்படியே மெதுவாக அவனை அழிச்சு விடுவான். ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஓகே, இதெல்லாம் அப்போ இதெல்லாம் புருஷார்த்தத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் புருஷார்த்தத்தில் இருக்கு. நீ கிரெடிட் கார்டு வச்சுக்கணுமா, டெபிட் கார்டு வச்சுக்கணுமா, ஒழுங்காக கார்டு இல்லாமல் பணத்தை வந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தில் குடும்பம் நடத்தி மிச்சப்படுத்தி ஒழுங்காக வச்சுக்கணுமா, இதெல்லாம் என்னது புருஷார்த்தம். புருஷார்த்தம். நீ போய் மாற்றி கடன் வாங்குறதுன்னா என்ன அர்த்தம், வாசனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. புரியுதா? எத்தனையோ ஜன்மாந்திரமாக கடன்காரனாக இருந்திருக்கேன், இப்பயும் கடனை வாங்குற. புரியுதா? ஏற்கனவே பஞ்சமகா யஜ்ஞம் கடன் வேற பாக்கி இருக்கு, வைதிக. புரியுதா? அந்த கடனும் பண்றதில்ல, டெய்லி போய் சந்தியாவந்தனம் பண்றதில்ல, அந்த கடன் வேற ஏகப்பட்ட பலு ஏறின்னு இருக்கு. புரியுதா? உன்னை எந்த பக்கத்தில் போய் சேர்க்க முடியும்? இன்னைக்கு காசியில் போய் உன்னை குளிச்சு நல்லா அமுத்தி எடுத்துட்டு வந்தாச்சு. இனிமே புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சு புதுசாக கருத்துருத்தம் பண்ணி நம்முடைய ப்ராக்ரஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி அதுக்கு தான் சொன்ன மகாநாராயணா வந்துதான். இப்போ மகாநாராயணா எந்த தீம்ல வச்சோம்? டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ், பட் டீம் ஒர்க்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வின் சாம்பியன்ஷிப். அது தீம். கலெக்டிவ் ஒர்க். ஓகே, அப்போ நம்ம அங்கே கலெக்டிவாக வேலை பண்ணிடணும். அதனால் அந்த வேலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. அது மகாநாராயணன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சூத்திரம் 42வது சூத்திரம் பிரார்த்தனா இருக்கணும், பிரயத்தனம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் விஜயஸ்தூபி, நீங்கள் கூட உங்கள் ஆற்றுக்கு முன்னாடி ஒரு விஜயஸ்தூபியை நிறுத்தி வச்சுக்கலாம். புரியுறதா? அப்படி பண்ணி முடிக்கலான்னு சொல்லி இப்போ இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.